இவன் ஃப்ரெண்ட்ஸோட எப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட போனாலும் நல்லா காஸ்ட்லியான ஐட்டம்ஸாக வாங்கி நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு கடைசியில் வாலெட்டை மறந்துட்டேன்னு ட்ராமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் போய் தொலைத்துன்னு பாவப்பட்டு பில்லை பே பண்ணிட்டு கிளம்பிடுவானுங்க. இவனும் இதே பொழப்பா தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இவனோட கலிக்கு என்ன பண்ணுறாருனா இவனுக்கு பாடம் சொல்லி தரணும்னு நினைக்கிறாரு. ஒரு பிளானோட வராரு. அவன்கிட்ட போய் என்னோட பர்த்டே வரப்போகுது, ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட ட்ரீட்னு சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் காஸ்ட்லியான டிஷ்ஷாக சாப்பிட போகிறோன்னு இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவனும் காஸ்ட்லியான டிஷ்ஷாக பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணுறான். அதுவும் எக்கச்சக்கமாக ஆர்டர் பண்ணுறான். நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்றான். இதெல்லாம் பார்த்த கலிக்கு என்ன பண்ணுறாருனா சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போக ட்ரை பண்ணுறப்ப மயக்கம் வர மாதிரி ஆக்ட் பண்றாரு. அவர் கீழே விழாம இன்னொருத்தன் தாங்கி பிடிச்சிக்கிறான். அவர் அப்படியே கை தாங்கலா கூட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போறான். ஒருத்தன் மயங்கரானின்னு கொஞ்சம் கூட பதட்டப்படாம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் வெளில போனதும் இன்னொருத்தனுக்கு மெசேஜ் பண்ணி பில்ல நீட்டுறதுக்குள்ள சீக்கிரம் வெளில வாடான்னு மெசேஜ் பண்றாங்க. ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஒரு ஸ்டேஜ்ல இவனுக்கு வயிறு ஃபில் ஆயிடுச்சு. அப்பாடா நல்ல சாப்பாடுன்னு சந்தோஷப்படுறப்ப ரெஸ்ட் ரூம் போன யாரும் திரும்ப வரல. நம்மளை சிக்க வச்சுட்டான்னு அப்பதான் அவனுக்கு புரியுது. நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பில்லோட வெயிட்டர் வந்து நிக்கிறாங்க. பில்ல பார்த்தவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. ஓசில சாப்பிட்றது மட்டும் இல்லாம இப்படி காஸ்ட்லியான டிஷ்ஷா சாப்பிட்டு அடுத்தவங்க மண்டையில மிளகா அரைச்சா இப்படிதான் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.